காலை அனைவருக்கும் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, 2 வாரங்களாக எனக்கு தூக்கமே வரல, மனசு ரொம்ப கவலையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வாரங்களுக்கு முன்னாடி என்னம்மா நடந்ததுன்னு கேட்டேன். சொன்னாங்க, சார் 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியார்கிட்டேருந்து கணவருக்கு ஃபோன் வந்ததுங்க. கணவருடைய உடல் நலத்தை பற்றி கேட்டாங்க. அப்புறம் என்னுடைய 3 குழந்தைகளுடைய உடல் நலத்தையும் தனித்தனியாக கேட்டாங்க. ஆனால் என்னுடைய உடல் நலத்தை பற்றி விசாரிக்கவே இல்லை சார். அதுலேருந்து எனக்கு மனசு பச்சாதாபமும் அவங்க மேலே கோபமும் வந்து அப்படியே 2 வாரமாக போட்டு மனசை குறையுது சார். அதனால் கவலை, தூக்கம் வரல அப்படின்னாங்க. அவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஆஃபீஸுக்கு சிரிச்ச முகமாக ரிலாக்ஸ்டாக காலையில் போகிறீங்க, எதிர்த்தாப்பில் உங்கள் பாஸ் வர்றாரு, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் சொல்கிறீங்க. அவர் வந்து சிரிக்கவும் இல்லை, குட் மார்னிங் பதிலும் சொல்லலை. மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனோ, அவருக்கு என் மேலே எதுவும் கோபமோ நினச்சிட்டு குழம்பி மனக்கவலைப்படுவேன். அப்புறமா நானே என்னை தேர்த்திக்குவேன். அவங்க வீட்டில் ஏதாச்சும் நடந்திருக்கும், அவங்க ஒய்ஃபு கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருப்பார், அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்தி கோப்பிங் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணிடுவாங்க. அதே தான் நீங்கள் வந்து சொந்தக்காரங்களுக்கும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அவங்க நல்லா விசாரிக்க வேண்டியது கடமைன்னா கூட நல்லா விசாரிக்கலைன்னா அவங்களுடைய குணத்தில் வந்து குறைபாடு. நம்ம குணத்தில் ஏன் குறைபாடுன்னு நம்ம நினைக்கணும். அவங்களுக்கு ஏதோ சரியில்லை, அவங்க குணத்தில் குறைபாடு, அல்லது அவங்க வளர்ந்த விதம், அவங்க நடந்து கொள்கிற விதம் தவறு அவனுமே ஒழிய நம்மளையே நம்ம வந்து தப்பாக நினச்சி சுய பரிதாபப்பட்டு மனசை டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஓகேயா? நன்றி, வணக்கம்.